Hi friends, welcome to my channel GK Tutorial. நான் தான் உங்களுக்கு கிருஷ்ணன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி கைன் மாஸ்டரில் அபோட் நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்பிளேயில் தெரியும் பாருங்கள், மேலே தெரியும். நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 ஆப்பு தேவை. ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர், Pixellab, APK எடிட்டர், இந்த 3 ஆப்பும் தேவை. இந்த 3 ஆப்போட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் ஆப்பு உங்கள்கிட்டே இருக்கும், அதை விட்டுருங்க. கைன் மாஸ்டர் லிங்க் இருக்காது டிஸ்கிரிப்ஷனில். இது 2 ஆப்பு டவுன்லோட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ Pixellabக்குள்ளே உள்ளே போயிடலாம். Pixellabோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மேலே சைடில் மேலே 3 டாட் இருக்குங்களா, அதில் வந்து இமேஜ் சைஸ் இருக்கு மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு மேலே டிஸ்பிளேயில் தெரிய பாருங்கள். அந்த சைஸ் நம்பரை போடுங்க. 3200 × 770 இது போட்டிங்கன்னா இந்த சைஸ் வந்துடும். மேலே இங்கே ப்ளஸ் சிம்பில் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. டெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீட்டு பெருசாக வச்சுக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அழிச்சிட்டு உங்கள் நேம் எழுதுவாங்க. நான் என்னோடய நேம் எழுதிக்கிறேன், சேனல் நேம் எழுதிக்கிறேன். இங்கே டபுள் இங்கே டீ, சின்ன டீ பெரிய டீ இருக்குங்களா, இந்த டீல் பண்ணுறது மேலே அது கொடுத்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெஃப்ட் ஆகிடும். இப்போ நான் கரெக்டாக பெருசாக வச்சுக்கிறேன், இந்த சைஸ் வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மேலே இருக்க லேயர் இந்த கட்டமாக இருக்குங்களா, அதை தொட்டுட்டு இங்கே கீழே யூ ஷேப் வச்சு கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. நேராக ஷேப் தொட்டு அந்த லேயரை மறுபடியும் தொட்டிங்கன்னா அது போயிடும். இங்கே கீழே இருக்கிற ஏ சிம்பிள் கொடுத்து இங்கே அப்படியே மேலே தூக்குங்க. மேலே தூக்குனீங்கன்னா WAB இருக்குங்களா, ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏதோ ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்களா, அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்களா, ஸ்டோக் ஆட் பண்ணுங்கள். ஸ்டோக் வந்து ஒயிட் கலர் வைங்க. ஒயிட் கலர் வச்சிட்டிங்கன்னா இங்கே அப்படியே கொஞ்சம் இல்லைங்க, இந்த டெக்ஸ்ட் வேறு இருக்குங்களா, அது இந்த இமேஜை கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே எனேபிள் அதை கொடுத்துட்டு இதை கொடுத்து பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இது. ஓகே, எனக்கு கரெக்டாக செட் ஆச்சு. இப்போ ஸ்டோக் கொடுத்தாச்சா, ஷேடோவும் கொடுங்க. ஷேடோ எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு ஒயிட் கலர் கொடுங்க. ஷேடோவும் எனேபிள் கொடுத்து இங்கே பில்ட் ரேடியஸ் இருக்குல்ல, அது வந்து 20 வைங்க. இன்னர் ஷேடோவும் எனேபிள் பண்ணுங்கள். இன்னர் ஷேடோவில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள். இன்னர் ஷேடோ வேணாம் விடுங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னர் ஷேடோ வேணாம். 3D டெக்ஸ்ட் வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு 7 வைங்க, நல்லா தெரியுது. 3D டெக்ஸ்ட் வந்து 7 வைங்க, நல்லா தெரியுது. ஓகே, இப்போ ரெடி ஆச்சு. இதவே ஒரு காப்பி ஒன்று பண்ணிக்கோங்க. அப்படி கீழே டவுன்லோட் பண்ணிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி நான் இங்கே வேறு எழுதிடுறேன், எடிட்டிங் எழுதுறேன். உங்களுக்கு பிடிச்சி என்னதோ, உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குதோ அந்த நேம் எழுதிக்கோங்க. நான் இதுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டரில் எழுதிடுறேன். இங்கே கொஞ்சம் மறையுது பாருங்கள், நீங்களே டிஸ்பிளே நல்லா தெரியுதா. அதுக்கு வந்து இந்த பெயிண்டிங் இருக்குங்களா, கலர் ஆப்ஷன் பக்கம் இருக்கும், அது வந்து லெஃப்ட் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் தள்ளுங்க, ரைட்டு தான் கொஞ்சம் தள்ளுங்க, அப்போ தான் நல்லா தெரியும்.
டெக்ஸ்ட் வேறு போயிட்டு இங்கே இது இருக்குங்களா, இது அங்கே வந்து இது இருக்கும் உங்களுக்கு, அதை எடுத்து விட்டு டிக் பண்ணிட்டு இந்த கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணுங்கள். நல்லா தெரியும், திக்னஸாக அது நல்லாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த டுட்டோரியல்ஸு மட்டும் அங்கே பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப தள்ளிட்டேன். ஓகே, 4 வச்சுருந்தாலும் எனக்கு சரியாக போச்சு. இப்போ எல்லாமே சரியாக போச்சு. உங்கள் சின்ன நேம் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாச்சும் விற்கிறதால வச்சுக்கோங்க. இதுவே காப்பி பண்ணிக்கின்னு டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜிகேன்னு மட்டும் வச்சுக்கிறேன். சின்னதாக வச்சுக்கிறேன். இந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ என்னென்ன பண்ணுறேன்னா அப்படியே நீங்களும் பண்ணுவீங்க. இங்கே கீழே லேயர் ஆப்ஷன் இருக்குங்களா, அது கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நீட்டாக பண்ணி சேவ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்பயே சொல்கிறேன், சேவஸ் இமேஜை கொடுங்க. சேவஸ் இமேஜை கொடுத்து கஸ்டமைஸ் இருக்கிறது மட்டும் அல்ட்ரா போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. வீட்டு பக்கம் நாய் விரியாட்டுங்குது, அது பாட்டு குலைச்சினே இருக்குது. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ முடிஞ்சது. இப்போ பிக்சரில் விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ ஏபிகே எடிட்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஆன் பண்ணிட்டு செலக்ட் ஏபிகே ஃப்ரம் ஆப் இருக்குங்களா, ரெண்டாவது அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது இருக்க இதில் சிம்பிள் எடிட் அது கொடுத்துக்கோங்க. மேலே ஃபைல்ஸ் இமேஜ் ஆடியோஸ் இருக்குல்ல, இங்கே இருக்கு. நான் தொடுற இடத்துல ஒரு ஃபுல்லி மாதிரி தெரியும். இமேஜ் தொட்டு அப்படியே மேலே டவுன் பண்ணுவாங்க. பொறுமையாக தேடுங்க. அந்த இமேஜ் இப்போ மாற்ற போகிற நேம் வந்து மேலே டிஸ்பிளேல தெரியும், பார்த்து எழுதிக்கோ. அந்த டெக்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்து எடுத்து அந்த இதுக்கு மட்டும் வைங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் தேடி வச்சிடுறேன். டிஸ்பிளேல தெரியும், பார்த்து எழுதிக்கோங்க. பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அதே இதுக்கு மட்டும் கரெக்டாக வைங்க. நீங்கள் ஏதாச்சும் இதில் மாற்றணும்னு நினச்சிங்களா, உங்கள் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் ஆகாது. இப்போயே சொல்லிடுறேன். பொறுமையாக தேடுங்க, அப்போ தான் கிடைக்கும். டிஸ்பிளேல மேலே தெரியுதா அந்த இமேஜ், இதோ இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த பிக்சலில் எடிட் பண்ணது இருங்க, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் டவுன் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ எடிட் பண்ண இமேஜ் இது. உங்களுடைய இமேஜ் கரெக்டாக எடுத்து வைங்க. வேறு ஏதாச்சும் மாற்றினீங்களா உங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் ஆகாது, எரர்னு வந்துடும். நாளைக்கு அப்லோட் பண்ண போகிற வீடியோ வந்து உள்ள கண்ட்ரோல் பேனல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் மாற்றியாச்சு. இப்போ நான் நேம் கரெக்டாக பார்த்து எடுத்து வைங்க. ஓகே, இப்போ கீழே இருக்க சேவ் கொடுக்குறேன். இது கொஞ்சம் லேட் ஆகும், நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னோட இது நான் இப்போ ஆட் பண்ண இமேஜ் எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இங்கே ரிமூவ்னு கொடுக்காதீங்க, ஏன்னா இப்போ எங்கள் டிஸ்பிளேல மேலே தெரியும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, கைன் மாஸ்டர் ஸ்டோர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ஸ்லாம் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஓகே, ரிமூவ் கொடுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு. ரிமூவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் உங்கள் நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்ற மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது தான் நல்லது. என்னை பொறுத்த வரையும் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து நீங்கள் இப்போ ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணி உள்ள ஏதாச்சும்
ஃபாண்ட்டோ அந்த ஸ்டைல் ஹார்ட்டோ ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் போகாமல் இருக்குன்னா அப்படியே டைரெக்டாக இன்ஸ்டால் மட்டும் கொடுங்க. நான் கொடுக்குறேன் பாருங்கள், இன்ஸ்டால் ஆகுது என்னோடய மொபைலில். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி கைன் மாஸ்டரில் வைக்கட்டும். என்னோடய ஆப்பு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே வந்துச்சா ஜிகே டுட்டோரியல் எடிட்டிங் ஜிகேன்னு, அது மாதிரி தான். ஓகே, நிறைய பேருக்கு லேயர் எப்படி அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இது வருது, எரர்னு வருது. அதுக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸ்ன்னு இருக்குங்களா, அது கொடுத்துட்டு கண்டினியூ எனிவேன்னு இருக்குங்களா, அது கொடுத்துட்டு இது வைங்க. அன்லிமிட்டட் லேயர் மோடு இது வந்து இப்படி டிசபிள் இருக்கும், ஆப்பில் இருக்குங்களா எங்கள் ரெகுலர் மோட்னு, அது வந்து ஆன் பண்ணி வைங்க. கண்டினியூ எனிவே கொடுத்து ஆன் பண்ணி வைங்க. அது போல் வெளியே வாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டில் இருக்க டிவைஸ் கெப்பாசிட்டி இது இந்த ரெட் கலர் தெரியுதுங்களா, அது கொடுத்துட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்குங்களா, அது கொடுத்துட்டு ரன் அனலைசிஸ் நவ் அது கொடுத்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இது வரையும் பண்ணாதவங்க அது மாதிரி கொடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. பை.